பார்வதிய பிக் பாஸ்ல பார்க்கவே முடியலங்க. இந்த பக்கம் கண்ணு வந்து அடி வாங்கினதுல இருந்து பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. என்னதான் சபரி வந்துட்டு அவங்க மேல தப்பு இல்லைனாலும், ஏன்னா ரீப்ளேல பார்க்கும்போது அவர் முட்டி வந்து தெரியாம தான் கண்ணுல போய் படுது, அதனால அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாலும், ரீமேட்ச் வச்சப்ப என்ன ஆச்சுன்னா அந்த சபரி வந்துட்டு வேணும்னே இப்படி நல்லா டைட்டா புடிச்சிட்டு போட்டு தள்ளி விடுறதா இருக்கட்டும், இடிக்கிறதா இருக்கட்டும், தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்டு பார்வதி கீழே போய் ரோல் அடிக்கிறாங்க. பாவம் ஏன் அவ்வளோ வன்மத்தை போட்டு கக்கணும்னு தெரியல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த அன்பு கேங் இருக்குல்ல, இந்த சபரி, அப்புறம் விக்கல்ஸ் விக்ரம், அப்புறம் கனி, இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட அந்த அன்பு கேங்கை வந்து பிரேக் பண்ணிட்டு அவங்களோட உண்மையான சுயரூபத்தை வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சபரி ஜெயிச்சிட்டாரு, தலையாகிட்டாரு. ஆனா விக்கல்ஸ் விக்ரமுக்கும் பார்வதிக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. அதுல வேற சில வார்த்தை விட்டதுக்கு அப்புறம் அதை வந்து திரும்பியுமே ஒரு பாடி ஷேமிங் வார்த்தையா மாத்தணும்னு ட்ரை பண்ணாரு விக்கல்ஸ் விக்ரம். ஏன்னா அவருங்க ஒரு ஆர்குமெண்ட்ல சும்மா சொல்ல வேண்டிய விஷயம், அதுவும் வேணும்னே அந்த ஒரு பாடி ஷேமிங்காக எல்லாம் பார்வதி சொல்லவே கிடையாது. ஆனா அந்த வார்த்தையை எது சொன்னாலும் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி திவ்யாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு கிளாஷ் வந்துச்சு, விக்கல்ஸ் விக்ரமுக்கும். திரும்பி இப்ப பார்வதிக்கும் இவங்களுக்கும் இந்த பாடி ஷேமிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ரொம்ப பிளே பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அது மட்டும் இல்லாம சபரி வந்துட்டு உள்ள போயிட்டு பிக் பாஸ் கிட்ட வந்துட்டு என்ன எல்லாரும் ஃபேக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. வெளியே வந்துட்டு அப்படியே பார்வதிக்கு வந்து கை தட்டி ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு ஷிப்பை வந்து காட்டுறாரு. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம பண்றாங்க தெரியல. ஆனா இது நடந்ததுக்கு அப்புறம் பார்வதி கண்ணு வந்து ரொம்ப வீங்கி ஒரு மாதிரி பார்க்கவே கஷ்டமா இருக்கு. என்னதான் அவங்க ரொம்ப வாய் அதிதன்னு ரொம்ப பேசினாலும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு. என்ன பண்றது, இது தலைக்கான டாஸ்க்னு சொன்னாலுமே இதை வந்து திவ்யா மாதிரி ஒரு ஜாலியா வைபா அந்த கேம் வந்து கொண்டு போயிருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் முட்டி மோதி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. அதுலயும் சபரி வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு கடைசியில நல்ல வேஷம் போடுறது வந்துட்டு ரொம்ப கெட்டதுங்க. ஏன்னா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் பண்ணிட்டு வராங்க. பார்வதி பண்றது கரெக்ட்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பாவம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு.